வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஏஎஃப்டி ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்காமல் வேறு பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் 4,74,788 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் உள்ளனர். புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். அதிகபட்சமாக வில்லியனூர் தொகுதியில் 45,576 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக உருளையம்பேட்டை தொகுதியில் 24,357 வாக்காளர்கள் உள்ளனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் வசதிக்காக விடுமுறை நாட்களை தவிர்த்து முதல் 7 நாட்களுக்கு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அலுவலகங்களில் செயல்படும் வாக்காளர் வசதி மையங்களில் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் என்றார். ஃபார்ம் 7 அதாவது வாக்காளர் பெயர் பட்டியல் நீக்கிறதுக்கு 17,099 படிவங்கள் ரிசீவ் பண்ணணும். அதில் 16,069 பேரை அக்செப்ட் பண்ணிட்டு 958 பேரை ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 8ல் 23,064 படிவங்கள் ரிசீவ் பண்ணணும். அதில் 21,652 படிவங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கு. 1,410 படிவங்கள் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்கு மையங்களிலும் இஆர்ஓ ஆஃபீஸ்லையும் அடுத்த 7 நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால வாக்காளர் அனைவரும் இந்த இதை டவுன்லோட் பண்ணி வெப்சைட்லேயே இருக்கு, அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்குதானோ, அவங்களுடைய நேம் வாக்காளர் பட்டியல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா அவங்க இப்போ மறுபடியும் கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் நம்ம போயிட்டு இருக்கு. எந்த விதமான நீக்கல் சேர்த்தல் இல்லை யாராவது கரெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் இமீடியட்டா அந்தந்த பிஎல்ஓஸ் அவங்க அணுகலாம். பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். தெலுங்கானா ஹைதராபாத்தை சேர்ந்தவர் 25 வயது பெண்மணி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது தோழியுடன் புதுச்சேரி வந்தார். சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணி மொபைல் போன் கடந்த 2ஆம் தேதி பழுதானது. புதுச்சேரி ரெயின்போ நகர் மொபைல் போன் பழுது நீக்கும் கடையில் கொடுத்து பழுது நீக்க கூறினார். மறுநாள் 3ஆம் தேதி பழுது சரி செய்யப்பட்ட மொபைல் போனை சுற்றுலா பயணி வாங்கி பார்த்தபோது கைரேகை லாக் ஓபன் மாற்றப்பட்டு இருந்தது. வாட்ஸ்அப் திறந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டும் கேலரியில் இருந்த தனது அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களும் வேறு ஒரு மொபைல் போனுக்கு ஷேர் செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரிடம் கேட்டபோது தான் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் அந்த பெண் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் சுற்றுலா பயணியின் மொபைல் போனில் இருந்த அந்தரங்க புகைப்படம் வீடியோக்களை மொபைல் பழுது பார்க்கும் கடை உரிமையாளர் தனது மொபைல் போனுக்கு ஷேர் செய்து ரசித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏஎஃப்டி ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்காமல்
வேறு பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் பிரெஞ்சு காலத்தில் தொடங்கப்பட்ட AFT ஆலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக மூடப்பட்டது. AFT ஆலையில் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு மற்றும் போனஸ், சம்பளம் உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் இதுநாள் வரை தரவில்லை. இதனிடையே ஆலை வளாகம் சினிமா, சீரியல் ஷூட்டிங்குகளுக்கு வாடகை அளிக்கப்படுகிறது. இதற்கு ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் நிலுவைத் தொகை அனைத்தையும் வழங்கிய பிறகே வெளி ஆட்களை மில் வளாகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக தூண்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் செய்யும் பணிகள் ஆலை வளாகத்தில் நடக்கிறது. இதனை கண்டித்து AFT ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் முத்தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் உள்ளே நடந்த பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. இந்த மூடியதால் தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள், இழப்பீட்டு தொகைகள் எதுவுமே வழங்கவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செவி சாய்க்கவில்லை. இருந்தும் இந்த புதுச்சேரி அரசு ஆண்டுக்கு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த பணத்தை தொழிலாளர்கள் கொடுக்கறது இல்லை. இது சம்பந்தமாக அரசாங்கத்திட்ட கேட்டாலும் அவருக்கு சரியான பதில் தெரியவில்லை. இருந்தும் AFT மில்லை மூடி விட்டு இப்பொழுது AFT மில்லை தனியாருக்கு வாடகை விட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு திட்டமான ரயில்வே மேம்பாலத்தை இந்த அரசு செய்து வருகிறது. அதற்கான காங்கிரீட் போன்ற இடங்களை இங்கே வாடகை எடுத்து காங்கிரீட் வேலைகள் செய்து வருகிறார்கள். தொழிலாளருக்கு எந்த இழப்பீடும் கொடுக்காமல் இந்த வேலைகள் நடப்பதால் தொழிலாளர்கள் திரண்டு அந்த வேலைகள் நிறுத்தியுள்ளோம். ஏன்னா தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும். இந்த பஞ்சாலையை இயக்க வேண்டும். இந்த பஞ்சாலை இயக்கி பல ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்புடைய கோரிக்கை. ஆனா இந்த கோரிக்கை இந்த புதுச்சேரி அரசு செவி சாய்க்கவே இல்லை. ஆனா புதுச்சேரி அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு பல தொழிலதிபரை கூட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த, ஆனா தொழிலதிபரை கூட்டி இங்கிருக்கிற தொழில்துறையை நிறுவ வேண்டும். இதனால் பல ஆயிரம் தொழிலாளர்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கிலேயர் ஆட்சியிலே மக்கள் தொகை 1 லட்சம் பேர் தான். அன்னைக்கு 20,000 பஞ்சாலை தொழிலாளர் இருந்தார். அதாவது 3 மில்லுகள் இங்கே இயக்கப்பட்டது. இன்றைக்கு 16 லட்சம் மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டில் எல்லா பொதுத்துறையிலும் மூடப்பட்டு உள்ளது. குறிப்பாக 535 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு இன்று பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இழந்து வேலை கிடைக்காமல் மது போதையில் அடிமாக நிலைமை இந்த புதுவை அரசு ஏற்படுத்தியுள்ளது. உடனே புதுவை அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த மில்லை இயக்கி பல ஆயிரம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும். அது வரைக்கும் ரயில்வே மேம்பாட்டு திட்டத்துக்கான இந்த வேலைகளை நடத்தக்கூடாது. திரும்ப அந்த வேலைகள் தொழிலாளருக்கு எந்த இழப்பீடும் கொடுக்காமல் நடைபெற்றால் தொழிலாளர்கள் அது தடுத்து நிறுத்துகிறோம், தொடர்ந்து நிறுத்துவோம். உடனே புதுச்சேரி அரசு தொழிலாளருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு எழுத்திரல் அமைப்பின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள எழுத்திரால் என்ற அமைப்பானது தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள மாணவ மாணவிகளை கலந்தாய்வு செய்து நேர்காணலில் 14 மாணவர்களுக்கு மட்டும் சாதனை மாணவ மாணவி என்ற விருதுகளை வழங்கியது. அதில் எழுத்துத் துறையிலும் பேச்சு துறையிலும் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் பயின்று வரும் இலங்கை மாணவியான தனிஷிகாவிற்கு மக்கள் எழுத்தாளர் எனும் விருது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஆளுமைகளில் ஒருவரும் ஹைக்கூ கவிதை மற்றும் திறனாய்வு துறையில் தொலைபோகிய வல்லுநரும் ஆன முருகேஷ் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது. இலங்கையில் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் தமிழ்நாடு இலக்கியம் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன்
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் பயின்று வரும் மாணவியை ஊக்குவிக்கும் விதமாக அவருடைய கவிதை, எழுத்து, பேச்சு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கி அவர் சாதனை படைத்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு தமிழர் இளைஞர்களின் மேம்பாட்டினை குறிக்கோளாக கொண்டு இயங்கும் எழுதிரல் அமைப்பினால் இந்த விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை நேர்முக தேர்வு மூலமாக அவங்கள 14 மாணவர்களை தேர்வு செஞ்சோம். இதில் சமூக சேவை விருது, அப்புறம் எழுத்தாளர், பேச்சாளர், மண்கலை விருது, விளையாட்டு வீரர்கள் இது போன்ற 14 மாணவர்களை தேர்ந்தெடுத்து தமிழகத்தினுடைய சிறந்த ஆளுமைகள் மூலமாக அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. எவன் ஒருவன் இருப்பினால் இச்சமூகம் பயன்பெறுகிறதோ அவன் பெரியாள். அதற்கேற்ப இந்த எழுதுறல் அமைப்பின் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம். இன்னும் பல மாணவர்கள் எதிர்காலத்தில் பயன்பெற இருக்கிறார்கள். சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு தங்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு தங்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 1500 பேருக்கு இன்று கடலூர் சுப்பராயர் செட்டி தெருவில் அமைந்துள்ள சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் நிர்வாக இயக்குனர் சபரீஷ் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை இணைய லிங்க் மூலம் வியாபாரியிடம் ரூபாய் 36 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமாரவேல். வியாபாரியான இவர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் மர்ம கும்பலை இணைத்தனர். அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கும் வழிகள் குறித்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர். திடீரென மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் குமாரவேலுவை தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலையாக பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய குமாரவேல் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் பணம் செலுத்தி முதலீடு செய்து பணியை தொடங்கினார். பல தவணைகளாக ரூபாய் 36.45 லட்சம் பணம் செலுத்தி ஏமாந்தார். அதேபோல் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த சத்யநாராயணனை தொடர்பு கொண்ட மர்மநகர், உங்கள் மொபைல் போன் குற்ற வழக்கில் தொடர்பில் உள்ளது, வழக்கில் இருந்து மொபைல் போனை நீக்க வேண்டும் என கூறி 24,000 பெற்று ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த எழிலரசு கடன் செயலி மூலம் கடன் பெற்று திருப்பி செலுத்தியும் கூடுதலாக பணம் கேட்டு எழிலரசுவின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றி மர்ம நபர் மிரட்டியுள்ளனர். இதனால் 12,600 ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பிய பின்னரும் தொடர்ந்து மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் நேற்று முன்தினம் மட்டும் குமாரவேல் உட்பட 5 நபர்களிடம் 36.83 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகிறது. ஏனாமில் 23வது காய்கனி மலர் கண்காட்சி இன்று தொடங்க உள்ள நிலையில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேளாண் துறை சார்பில் ஏனாமில் 23வது காய்கனி மலர் கண்காட்சி இன்று 6ஆம் தேதி மாலை தொடங்குகிறது. கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டனர். கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், நாளை 7ஆம் தேதி கால்நடை துறை சார்பில் மானிய விலையில் கறவை மாடுகள், சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. வரும் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மக்கள் ஐயா இதை பார்த்து இங்கே பொதுமக்களுக்கு சில அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் இப்போ டூரிசம் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து இந்த 23வது மலர் கண்காட்சி ஒரு வித்தியாசமான பொதுமக்கள்லாம் பாராட்டும் வகையிலே நடத்துவதற்கு எல்லா துறையும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. இது ஊழியர்கள் இடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத் தலைவர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். வீரம் தெரிந்த போராட்டம், விடியலுக்கான போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும். புதுவை ஆளும் என்ஆர் அரசு, புதுவை அரசு, புதுவை அரசு, விசாரணை வை, விசாரணை வை. இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்று இப்போது இருக்கின்ற பணியில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க இயலாத நிலையில் பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்களை கொடுக்க முடியாத கையாலாகாத இந்த நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் பணி ஓய்வு பெற்று சென்றவர்களையே திரும்பவும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இங்கே கொல்லைப்புறமாக மீண்டும் பணி நியமனம் செய்து அவர்களை பணியிலே அமர்த்துகிற ஒரு தவறினை செய்கிறது. எனவே இதனை பல்வேறு நிலைகளிலே அரசு ஊழியர் சம்மேளனம் சுட்டிக்காட்டியும் இந்த அரசும் நிர்வாகமும் அதனை காதில் வாங்கி கொள்ளாத செவிமடுக்காத காரணத்தினால் இனி போராட்ட காலத்தை தவிர வேறு வழி இல்லை என்று அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்து இந்த வகையான கொல்லைப்புற நியமனங்களை இந்த புதுச்சேரி அரசு பிஆர்டிசி நிறுவனத்துடைய கோப்புகளை, ரகசியங்களை, இங்கு இருக்கிற ஆவணங்களை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிற, விற்று விடுகிற இந்த அதிகாரிகளை, இங்கு இருக்கிற அதிகாரிகளை போன்றவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்த வேண்டும். நாங்கள் முன்வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை வைக்க வேண்டும் என்று அரசு ஊழியர் சம்மேளனம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வாகிச சைவ திருத்தொண்டின் 44வது திருவாசகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோர்தல் நிகழ்ச்சி தலைமை அடியார் அமிர்தவல்லி என்ற அம்மு அவர்கள் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. இந்த முற்றோர்தல் நிகழ்ச்சிகள் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினார்கள். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு ஸ்ரீ வேத புரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வில்லியனூர் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைப்பயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்றும் கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல் இந்த வருடம் 4000க்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர் என்று தெரிவித்தார். வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் கிருஷ்ணா நகர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும்
தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். AFT ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்காமல் வேறு பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.